வணக்கம் மக்களே, வெல்கம் பேக். நான் உங்க சரண். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், அதாவது ஆர்சிபி டீமோட ப்ராபபிள் 12, அதாவது 11 பிளேயர்ஸ் பிளஸ் 1 இம்பாக்ட் சப், அவங்களோட சேர்த்து ப்ராபபிள் 12 தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ப்ராபபிள் 12 என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த வருஷம் ஆர்சிபி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூ கேப்டனோட தான் களத்துல இறங்க போறாங்க. அதாவது ரஜத் படிதார் தான் இந்த தடவை ஆர்சிபியை கேப்டன் பண்ண போறாரு. ஓப்பனிங் பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட் ஓப்பனிங் இறங்குவாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபில் சால்ட் லாஸ்ட் இயர் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணது. அண்ட் அலாங் வித் விராட் கோலியுமே ஐபிஎல் வந்துட்டா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. இவங்க ரெண்டு பேரோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தேர்டு பாத்தீங்க அப்படின்னா ரஜத் படிதார் இறங்க வாய்ப்பு இருக்கு. ஃபோர்த்ல தேவ்தத் படிக்கல் இறங்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃபிஃப்த்ல கண்டிப்பா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா லியாம் லிவிங்ஸ்டன் வருவாரு. கண்டிப்பா அவர் மேல ஒரு பெரிய ஹோப் வச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு பேட்ஸ்மேன் மேலேயும் ஆர்சிபி பயங்கர ஹோப் வச்சிருக்காங்க. அவர் வந்து ஜேக்கப் பெத்தல். அண்ட் சப்போஸ் ஜேக்கப் பெத்தல் இல்ல அப்படின்ற பட்சத்துல டிம் டேவிட் இறங்க சான்ஸ் இருக்கு. இவங்க ரெண்டு பேர்ல யாராவது 6th வருவாங்க. அண்ட் 7th குர்னால் பாண்டியா வருவாரு. குர்னால் பாண்டியா நல்ல ஒரு பிக் ஆல்ரவுண்டர். இது வரைக்கும் ஐபிஎல்ல பயங்கரமா பண்ணியிருக்காரு. இப்ப ஆர்சிபில எப்படி பண்ண போறாருன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் 8th பொசிஷன் ஜாஸ் ஹேசல்வுட். ஆக்சுவலா ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு ஒரு சின்ன இன்ஜுரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்ச் அவர் மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. பட் ஹோப்ஃபுல்லி ஜாஸ் ஹேசல்வுட் தான் அந்த 8th பிளேஸ்ல ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் 9th பொசிஷன்ல பெஸ்ட் ஸ்விங் பவுலர் புவனேஸ்வர் குமார் வந்திருக்காங்க. ஆர்சிபியோட பெஸ்ட் மூவ், அவங்களோட பவுலிங் யூனிட்டை ஸ்ட்ராங் பண்ணது. அண்ட் 10th பொசிஷன்ல பாத்தீங்கன்னா எஸ் தயால் லாஸ்ட் இயர் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இந்த வருஷமும் சூப்பரா பண்ணுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அண்ட் 11th பொசிஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்ரேயா சர்மா ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலி ஸ்ரேயா சர்மா வந்து கேகேஆருக்கு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் இம்பாக்ட் சப்பா பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன். ஒன்னு அவங்க சிதேஷ் சர்மாவை யூஸ் பண்ணுவாங்க, இல்ல அப்படின்னா ஸ்வப்னில் சிங்கை யூஸ் பண்ணுவாங்க. ஸ்வப்னில் சிங் வந்து ஆர்சிபிக்காக நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. இந்த டீமை பார்க்கும்போது பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுமே வெல் பேலன்ஸ்டா இருக்குது. இது எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 17 இயர்ஸுமே பேட்டிங் மட்டும்தான் பயங்கரமா இருக்கும். எல்லாருமே பயங்கரமா அடிப்பாங்க, பட் ஆனா பவுலிங்ல ஃபாட் அவுட் பண்ணுவாங்க. பட் இந்த தடவை ஆர்சிபி டீம் வந்து பவுலிங் யூனிட் நல்லா ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷல் லாஸ்ட் இயர் ஜாஸ் ஹேசல்வுட் இல்ல, பட் இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா ஜாஸ் ஹேசல்வுட் இருக்காரு, புவனேஸ்வர் குமார் இருக்காரு, எஸ் தயால் இருக்காரு. நல்ல ஸ்பின், நல்ல பேஸ் போறக்கூடிய பவுலர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஸ்பின் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்ரேயா சர்மா இருக்காரு. அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தல் ரெண்டு பேருமே நல்லா ஸ்பின் போடக்கூடியவங்க தான் அப்படிங்கிறப்ப. அண்ட் எஸ்பெஷலி குர்னால் பாண்டியா இருக்காரு ஸ்பின்னுக்கு. அப்படிங்கிறப்ப ஆர்சிபிக்கு இந்த கவலையே இல்லை, டீம் பயங்கரமா இருக்கு. இவங்களோட பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்க ஓல்டு பிளேயர்ஸ் எல்லாம் தக்க வைக்காம வெளியில விட்டதே இவங்களுக்கு நல்லது. இவங்க எனக்கு தெரிஞ்சு எந்த பிளேயரும் மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் இல்லை லாஸ்ட் இயர்ல இருந்து, எக்ஸப்ட் ஒரே ஒரு பிளேயரை தவிர, டிகே. அதாவது நம்மளோட தினேஷ் கார்த்திக், அவரை கண்டிப்பா ஆர்சிபி மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் அவர் பினாமினலா பெர்ஃபார்ம் பண்ணாரு. டெத்ல வந்து பயங்கரமா அடிச்சு கொடுத்தாரு. அந்த எஸ்ஆர் இருக்கிற மேட்ச்ல சேஸ் பண்றதுக்கே அவர் தான் மிகப்பெரிய காரணமா இருந்தாரு. பட் இந்த தடவை ஆர்சிபி மிஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பிளேயர் தான் அவங்க அது டிகேவா தான் இருப்பாரு. கண்டிப்பா ஆர்சிபி இந்த தடவை கப் வின் பண்ணுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஸ்குவாட் பயங்கரமா இருக்கு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 17 இயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபியோட பேட்டிங் பயங்கரமா இருக்கும், ஆனா பவுலிங் அடி வாங்கிடுவாங்க. பட் இந்த தடவை பவுலிங்கும் பயங்கர பேலன்ஸ்டா இருக்கு, பேட்டிங்கும் நல்லா இருக்கு. பட் லாஸ்ட் சிடி சாம்பியன்ஸ் டிராஃபில இங்கிலாந்து பிளேயர்ஸ் பயங்கரமா பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. லைக் லியாம் லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தல், இவங்க மாதிரி யாருமே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஐபிஎல் அதெல்லாம் மாறும் எதிர்பார்க்கிறோம். அப்படி சப்போஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா இந்த இயர் ஆர்சிபிக்கு ஒரு பெஸ்டான இயர் அமையும். கண்டிப்பா அவங்க ஒரு பிளே ஆஃப் போறதுக்கான சான்ஸும் இருக்கு. ஓகே, இதை எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணி ரஜத் படிதார் கேப்டன் பண்ண போறாரு, இது எல்லாத்தையுமே நமக்கு 10 மேட்ச்லயே தெரிஞ்சிடும். ஏன்னா ஆர்சிபி தான் ஓப்பன் மேட்ச் ஆட போறாங்க, வித் கேகேஆர் கூட மேட்ச் ஆட போறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படின்னு. இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு சில ஹோம் கமிங் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி லாஸ்ட் இயர்ல அந்த ஹோம் கமிங் கிடையாது, ப்ரீவியஸா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆடின பிளேயர்ஸ் வந்து திருப்பி ஆர்சிபிக்கு வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா டிம் டேவிட், குர்னால் பாண்டியா அண்ட் புவனேஸ்வர் குமார். இவங்கெல்லாம் ப்ரீவியஸா ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆர்சிபில பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஆர்சிபில ஆடிருக்காங்க. இப்போ வந்து அவங்க திரும்ப ஆர்சிபிக்கு வந்திருக்காங்க. அவங்கள எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்றத பார்ப்போம். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அண்ட் இந்த இயர் ஆர்சிபிக்கு ஈசாலா கப் நம்தேன்றது வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பை.